பாஜகவின் பண்பாட்டு போரை எதிர்கொள்ள கட்சி வேறுபாடின்றி அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைவரின் வீட்டுக்கும் நேரடியாக செல்லவிருப்பதாகவும் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்கும் செல்லவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைய விரும்புறவங்க இணையலாம். திமுக சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமா பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களை கூட நினைக்கலாம். ஆனா உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜக அரசியல் படையெடுப்ப தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற கலைப்பதை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம். சொல்ல நிச்சயமா சொல்ல போறோம். சொல்ல விருப்பம் சேர்க்க போறோம், கட்டாயத்தில் சேர்க்க போறது கிடையாது. சரி சொல்ல போறது அவங்க சேர மாட்டாங்க மாதிரிலாம். அதனால அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அது அங்க இருக்கிற சூழ்நிலை பொறுத்து இருக்கு. அவங்க குடிச்சிருக்கோம் அவங்கள்ட்ட, அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், அதை சமாளிச்சுருவாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி பேசுவோம் சூழ்நிலையும் இருக்கு. அதனால கலந்துதான் செய்யும்.